ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ எதுக்காகனா, கேன்சர் பேஷண்ட்டுக்கு எப்படி ஹேர் டொனேட் பண்ணுறது அண்ட் நான் எதுக்காக டொனேட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எதுக்காக டொனேட் பண்ணேன்னா, காலேஜ்லேருந்தே இது எனக்கு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. பட் ப்ராப்பரான கைடு இல்லாததுனால என்னால் டொனேட் பண்ண முடியல. எனக்கு ஹேர் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அப்பையிலேருந்தே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னால் டொனேட் பண்ண முடியல. இப்போ எனக்கு ப்ராப்பர் கைட் கிடச்சனால நான் டொனேட் பண்ணிட்டேன். இது என்னோட தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக தான் நான் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பர்டிகுலர் ரீசன் எதுவும் இல்லை. நம்ம எதுக்கு ஹேர் டொனேட் பண்ணணும்? அதான அடுத்த கொஷின் உங்களுக்கு. ஆக்சுவலி என்னென்னா, கேன்சர் பேஷண்ட்டுக்காக டொனேட் பண்ணுறது தான் இது. நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி மாதிரி இதுவும் ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான். கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹேர் அதிகமாக ஃபால் ஆகிட்டு இருக்கும். அவங்களுக்கு கீமோதெரப்பி பண்ணுறனால அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஹேர் டொனேட் பண்ணுறோம். இது அவங்களே அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாமே, நம்ம ஏன் டொனேட் பண்ணுன்றது தானே உங்கள் கேள்வி. எல்லாராலையும் விக்கு ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம டொனேட் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு விக்கு கிடைக்கும். நிறைய சேரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஹேர் டொனேட் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து ஹேரை எடுத்து விக்கு தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி குறையும். அதுதாங்க பேஸ் இதில். இது ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த சோஷியல் சர்வீஸ்லாம் பிடிக்கும்ல. ஸோ இதுவும் ஒரு சோஷியல் சர்வீஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். நார்மலாக பாடி நல்லா இருக்க நாமளே இது குறையா இருக்குது, அது குறையா இருக்குன்னு கண்ணாடியை பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்கோம்ல. அவங்களுக்கு ஏற்கனவே பாடியில் பிரச்சனை, இதில் ஹேர் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டி இருக்கும்ல. ஸோ அதுக்கான ஒரு ஹெல்ப் தான் இது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் டொனேட் பண்ணுங்கள். இப்போ எப்படி டொனேட் பண்ணுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் ஹேரு. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும். ட்ரை பண்ணி நல்லா சிக்கி எடுத்துட்டு அதை நல்லா பின்னல் போட்டுக்கோங்க. அண்ட் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு பின்னல் போட்டுட்டு 2 சைடு லப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணுங்கள். மினிமம் 12 இன்ச்சு கொடுத்தா நல்லது. அட்லீஸ்ட் 11 இன்ச்சாவது கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹேர் அடர்த்தியாக இருந்ததுன்னா 2லேருந்து 3 செக்ஷனாக பின்னல் போட்டு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கெமிக்கலி ட்ரீட்டடாக இருந்ததுன்னா ஹேர் எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். கட் பண்ண ஹேரை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுக்கோங்க. இப்போ எந்த பேஜ் மூலயமா டொனேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா பேஜ் டேக் பண்ணுறேன். நிறைய ட்ரஸ்ட் இருக்குது ஹேர் டொனேட் பண்ண. நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன். அவங்க பேஜ் மூலயமா தான் டொனேட் பண்ணேன். அவங்களுக்கு ஃபுல் கைட் கொடுப்பாங்க எப்படி டொனேட் பண்ணணும் என்னென்னு. சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா அவங்களே ஹேர் கட் பண்ணி எடுத்து போயிடுவாங்க. இப்போ நீங்கள் வெளியே இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வெளியே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி ஜிப்லாக் கவரில் போட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணலாம். கொரியர் அட்ரஸ் எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. இப்போ இந்த பேஜ் மூலயமா நீங்கள் டொனேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவங்க சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் பார்லர் போய் தான் ஹேர் கட் பண்ண போகிறீங்கன்னா பார்லரில் ஹேர் கட் பண்ணி ஜிப்லாக் கவரில் போட்டு அவங்களுக்கு கொரியரும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்களே போய் டொனேட் பண்ணணும், நானே அந்த பிளேஸ்க்கு போய் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் போனீங்கன்னா அங்கே போய் கேட்டாவே சொல்லுவாங்க எங்கே டொனேட் பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே. நீங்கள் டைரெக்டாக போய் கூட அங்கே டொனேட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இப்படிலாம் ஒன்று இருக்குது, கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹேர்லாம் கொடுப்பாங்களா அப்படின்றது. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.